கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். பல யோகங்களையும் பல செல்வங்களையும் நல்ல ஒரு யோகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும். ஆக இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல யோகமான காலத்தை இந்த ஐப்பசி மாச பலன்களாக நல்ல நல்ல யோகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல தொழில் வளங்களையும் பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஐப்பசி மாத பலன்களை விரிவாக தெளிவாக ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஆதாரபூர்வ விளக்கத்துடன் சிறப்பான யோக பலன்களை இந்த ஐப்பசி மாத பலன்களாக உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ஐப்பசி மாதத்தினுடைய அதிரடி யோகம், 3 முக்கிய கிரகத்தினுடைய அம்சம், அற்புதமான யோகங்களை பார்ப்போம். ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதம் என்றாலே அடமழை பெய்யும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். அந்த அடமழை போல செல்வம் அப்படி மழையாக கொட்டக்கூடிய ஒரு யோகம் தான். யாருக்கு? ரிஷப ராசிக்கு. அதாவது இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை விட 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு தான் அப்படியே இந்த மாதிரி அடமலை, ஐப்பசி மாதம் அடமலை போல செல்வம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள், ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் அடுத்தடுத்து சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அனைத்து யோகங்களையும் அனைத்து செல்வங்களையும் அனைத்து தொழில்களையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஐப்பசி மாதம் விளங்குகிறது ரிஷபராசிக்கு. ஆக என்ன, வீட்டில் பெரியவங்களுக்கு மட்டும் ஏதாவது பீடைகள் ஏனென்றால் 4ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது பெரியவர்களுக்கு பாட்டேன் பூட்டேன் பாட்டிகள் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நோயை ஏற்படுத்தும். அது இயல்பு. இந்த காலங்கள் மழைக்காலங்கள் வந்துட்டாலே வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஆக இப்படிப்பட்ட குரு பகவான் 2ஆம் இடத்தை விட 3ஆம் இடம் மிகப்பெரிய முக்கியமான யோகங்களெல்லாம் ஏற்படுத்த, செல்வ யோகம், பதவி யோகம், புகழ் யோகம், உத்தியோகத்தில் உயர்வு, மேன்மை அடைந்து கொண்டே செல்வது. ஏனென்றால் அந்த இடம் கடகராசியில் குருபான் உச்சம் பெறுகின்ற அமைப்பில் இந்த ஐப்பசி மாதம் ஏற்படுகின்றது. 3ஆம் இடத்துல ரிஷபராசிக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறது 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் சாதாரண ஒரு இடமே கிடையாது. மேலும் 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 மிகப்பெரிய உயர்வு. ஏங்க, முதல் படி 2ஆம் படி, 3ஆவது படி, 2ஆவது படி விட 3ஆவது படி அதிகம் தானே. ஆக 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை, முன்னேறக்கூடிய ஸ்தானம், மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஸ்தானம். ஆச்சரியமான யோகங்களை ஏற்படுத்தக்கூடியது. பாருங்க, எல்லாம் நடக்கும்போது தெரியும். அடுத்தடுத்து மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சரி, அடுத்ததாக இந்த ஐப்பசி மாதத்தில் அடுத்ததாக ஏற்படுகின்ற ஒரு அதிரடி யோகம் என்னன்னா இந்த ஐப்பசி 10. இந்த ஐப்பசி 10ல் காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு அமைப்பு. இது இந்த 27/10/2005 இந்த 7ஆம் இடம், அதாவது ரிஷபராசிக்கு 7ஆம் இடம். ஒரு மனுஷன் உலக வாழ்க்கையில் அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல திருமணம், அதாவது குடும்பமாக இருந்தாலும் சரி, நல்ல குடும்ப வாழ்க்கை என்றாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழில் செய்தாலும் சரி, அரசாங்கத்தில் உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் ஒரு சிறந்த வெற்றியாளராக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 7ஆம் ஒரு மனுஷனுக்கு 7ஆம் இடம் வலிமை அடைந்து விட்டால் எல்லா சாதனையிலும் புரிவான். எல்லா துறைகளிலுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு 7ஆம் இடம். உலக சாதனை.
ஆக குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல கூட்டு தொழில். அதாவது 7ஆம் இடம் என்பது ஒன்று சேர்ந்து இணைந்து வெற்றி அடைவது. ஒரு காரியம் வெற்றி அடையணும்னா தனித்து யாரும் வெற்றி அடைய முடியாது. தனிப்பட்ட முறையில் நான் என்னால் தான் சாதிச்சுட்டேன், என்னால் தான் இந்த வெற்றி கிடைச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. அதற்கு பக்கபலமாக அந்தந்த காரியங்களுக்கு பல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அதற்கு அந்தந்த காரியத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை நடக்கணும்னு பெரியவங்க வரணும், மாமே மச்சான் வரணும். அப்போ 7ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு மாங்கல்ய ஸ்தானம். காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். அப்போ உங்களுக்கு 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம்னா பெரியவங்க பார்த்து நல்ல திருமண வாழ்க்கை, பரவாயில்ல இந்த இடம் நல்லா இருக்குப்பா. அப்போ அவங்களுடைய ஆதரவோட திருமண வாழ்க்கை. சரி, திருமணம் நடந்தவர்களுக்கு மனைவியுடைய ஆதரவு எங்க அதை மறந்துட்டீங்க. நேற்றே சொன்னீங்கல்ல, இந்த ஃபைலில் முக்கியமான விஷயம் இருக்குது, கொண்டு போகணும்னு. நீ பாட மறந்துட்டு போகிறீங்களே. அப்போ மனைவியுடைய அந்த தொழிலுக்கு ஒரு உறுதுணையாக கண்ணும் கருத்துமாக கணவனுடைய முன்னேற்றத்தை அந்த நேரம் சரியான நேரத்தில் இந்த காரியத்தை செய்வது, கணவனுடைய முன்னேற்றத்தில் முழு பங்கு எடுப்பது. இப்படிப்பட்ட காலங்கள் நல்ல மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, நல்ல பதவி, அரசாங்கத்தின் நல்ல பதவி. 7ஆம் இடம் வலுத்தால் அரசியலில் மிகப்பெரிய பதவி, அரசியல் இருப்பவருக்கு மிகப்பெரிய பதவி, அரசாங்கத்தில் இருப்பவருக்கு மிகப்பெரிய உத்தியோகம், ஒரு ஷேர் மார்க்கெட்டு, இப்படியெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் 7ஆம் இடம் வலுத்தால் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடையலாம். உலக கூட்டு, அதெல்லாம் சர்வதேச அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொழில். இப்படியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. அப்போ இந்த 7ஆம் இடம் 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் தான் 7ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட உங்கள் தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சப்தமஸ்தானம். அந்த சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றுகின்ற இந்த அமைப்பு தான் ஐப்பசி மாசம் அடமலையை போல சொத்துக்கள் சேரும், செல்வங்கள் சேரும், பதவிகள் உங்களை தேடி வரும், பேரும் புகழும் மலை போல் குமியும். உங்களுக்கு பேரும் புகழும் அந்த அடைமலை, ஐப்பசி அடைமலை போல் உங்களுக்கு அந்த பேரும் புகழும் உங்களை சேரும். சரி, அடுத்ததாக மிகப்பெரிய எல்லாருடைய ஒரு மனதிலும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அடிக்குது சுக்கிர திசை. சுக்கிரனுடைய யோகம். உனக்கு என்னப்பா சுக்கிர திசை அடிக்குது, அள்ளி கட்டுற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சரியான காலம். ரிஷபத்திற்கு அத்தனை வெற்றிகளையும், தொழில் வெற்றிகளையும், உத்தியோக உயர்வுகளையும், அதிகாரத்துவமான உத்தியோகத்தில் மேன்மை பெறக்கூடிய காலங்களும், அதே நேரத்தில் உங்கள் மனைவிக்கு நல்ல உத்தியோகம் பெறக்கூடிய காலங்களும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியம் பெறக்கூடிய காலங்கள், உடல் ஆரோக்கியம், தைரியம், தெம்பு, ஒரு துணிந்த முடிவு, எந்த ஒரு முடிவையும் தெளிவாக சிந்தனை செய்து ஒரு முடிவை செய்து அந்த காரியத்தை வெற்றியடை செய்வது. ஆக நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு உங்களுக்கு கீழ்ப்படிந்த தொழிலாளர்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை விட 100 மடங்கு அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. உங்களுடைய சொந்த தொழிலுக்கான தொழிலாளர்கள். இப்படி மகிழ்ச்சியாகவே எல்லாமே மகிழ்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாதமாக ஏற்படுகின்றது. அப்போ வருமானங்கள் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக வரும். நீங்கள் ஒரு நினச்சிருப்பீங்க, அதை விட அதிகமாக வரும். அப்போ ஒரு புறம் சுக்கிரன் ஆட்சி பெற்று துளாராசியில் ஆட்சி பெற்ற அமைப்பு 3/11/2025. இவர் ஒரு புறம் கொட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதில் குரு ஒரு புறம் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதாவது உங்களுக்கு குரு இருக்கக்கூடிய அவரும், அதாவது தேவகுரு அசுரகுரு இரண்டுமே செல்வங்களை கொட்டி தருகின்றவர், செல்வங்களையும் பதவிகளையும் கொட்டி தருகின்றவர்கள். இதுல சுக்கிரன் திருமண வாழ்க்கையும் சம்பந்தப்படுவார். ஆனால் குரு பதவிக்கு மேலே பதவி உயர்வு கொடுக்கிறவர், வருமானத்தையும் கொட்டி கொடுக்கிறவர். சரி, அப்படியே மகிழ்ச்சியான காசு பணம் மட்டும் என்ன செய்ய, குடும்ப மகிழ்ச்சியாக இருக்குமே, அதுக்கு சுக்கிரன். சரி, குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன செய்ய, நல்ல சுவையான சாப்பிடணும்ல, மனுஷன் எதுக்கு உழைக்கிறது, நல்லா சாப்பிடுங்க, அதுக்கு சுக்கிரன் தான். நல்ல சுவையான உணவு. ஏன்னா 6ஆம் இடத்துல
உணவு பழக்க வழக்கம்னு சொல்லக்கூடிய இடம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது நல்ல ஒரு இது. சரி, அடுத்து இந்த சூரியன் அங்கே உட்கார்ந்துருக்கார். சூரியன் அங்கே இருக்கார். அரசாங்க உத்தியோகம் தரக்கூடியவர். அரசாங்கத்துக்கு உத்தியோகம் முயற்சி பண்ணக்கூடிய அரசாங்க உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, 3 முக்கிய கிரகங்களால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகும். செல்வங்களை கொட்டி தருகின்ற யோகமாக அமையப் போகிறது. சொத்துக்களை கொட்டி தருகின்ற யோகமாக அமையப் போகிறது. நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாமே மனுஷனுக்கு வேண்டியதுதானுங்க. அது நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? இது ரிஷபராசினர்கள் இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது அது நடக்கலை இது நடக்கலை, என்ன நடக்கலைன்னு சொல்ல போகிறீங்க? ரொம்ப நாள் கல்யாணம் முடியலைங்க. கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இல்லை பணத்தை கொடுத்த இடத்துல ஏமாந்துட்டோம். ஏங்க இந்த சொத்து பிரச்சனை இழுபறியாக போய்கிட்டு இருக்கு, எப்போ முடியும் தெரியல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இது எப்போ முடியும், இந்த பிரச்சனையில் எப்போ தீரும் அப்படின்னு பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதிப்பாரு. இப்படியே போகாது காலம். காலம் இப்படியே போகாது. அதுக்கு ஒரு முடிவு இருக்குது, நல்ல முடிவு இருக்குது. அதை யார் எழுதியிருக்கா? பிரம்மன் எழுதியிருக்கார். அது எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.